வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு சனின்னு சொன்னோன்னே நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனின்னு அப்படின்னு பல சனி இருக்குது. ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே சனி பகவான் மாறி மாறி சஞ்சரிச்சுட்டு தான் இருப்பார். உங்களுக்கு மட்டும்தான் சனி இருக்கா, இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் சனி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே சனி இருக்கும். அவர் எவ்வாறு ஜாதகத்தில் ஒவ்வொரு சனின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி, மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனி, மரண சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி, வாக்கு சனி, பாத சனி, கண்ட சனி, வாக்கு சனி, இன்னும் நிறைய சனிகள் இருக்கின்றன. அதனால் சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈஸ்வரங்கிற பட்டம் அவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா நவகிரகங்கள்லேயே அவருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா அவர் மிகவும் நன்மை தான் செய்வார். அவர் எப்படி நன்மை செய்வார்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து தான் அவர் நமக்கு நன்மை செய்வார். ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க அவர் எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா நலன் எடுத்துக்கலாம். நலன் அவரோட ஒழுக்கம் சரியில்லாதனால தான், ஒரு கால் கழுவாதனால தான் அவருக்கு சனி பகவான் அவ்வளோ பாடுபடுத்தினார். இதே ஆஞ்சநேயரை எடுத்திங்கன்னா அவர் ரொம்ப பக்திமயமானவர். அவர் ரொம்பவும் ஒழுக்க சீரான செயல்களை தான் அவர் செய்வார். அதனால தான் சனி பகவான் அவரை எந்த தொந்தரவும் செய்யாமல், ஆஞ்சநேயர் தான் சனி பகவானுக்கு பெரிய தொந்தரவாக இருந்தார். ஒருத்தவங்கள்ட்ட நமக்கு இப்போ சனி பகவான் இருக்குன்னா நம்ம அதுலேருந்து எப்படி நமக்கு அவரோட பாதிப்புலேருந்து எப்படி குறைக்கலான்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சனி பகவான் பிரச்சனைன்னு எல்லாரும் திருநள்ளாறு கோயிலுக்கு தான் போவாங்க. அங்கே போனோடனே எல்லாரும் சனி பகவானை பார்ப்பாங்க, கோயிலில் போய் குளிப்பாங்க, அங்கேயே துணியை போடுவாங்க, அப்படியே வருவாங்க, எவ்வளவோ செலவு பண்ணி போவாங்க. ஆனால் வந்தோடனே எனக்கு எந்த பிரச்சனையுமே சரியாகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது, எல்லா பிரச்சனையும் அப்படியே இருக்கும்பாங்க. ஏன் பிரச்சனை சரியாகலை? நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை உள்ளவங்கள்ட்ட போய் சொன்னோன்னா அது எப்படி சரியாகும்? ஸ்கூலில் இப்போ ஒரு பையன் படிக்கிறான்னா அவன் நல்லா படிக்கலைன்னா அவங்ககிட்டே போய் சொன்னீங்கன்னா அது தீர்க்க முடியாது. அவனுக்கு மேலே உள்ள டீச்சர்ட்டையோ அல்லது தலைமை ஆசிரியர்கிட்டையோ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். அதே போல் நம்ம திருநள்ளாறு போனால் சனீஸ்வரனை மட்டும் வழிபடாமல் அங்கே தர்பேங்கீஸ்வரர் ஈஸ்வரன் இருக்கார், அவரை தான் நம்ம வழிபடணும். அவரை வழிபடுறது மூலம் தான் நம்ம சனியோட பார்வையிலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பி வைக்க முடியும். ஆமாங்க, அவர் ஈஸ்வரனை நம்ம இருக்க பிடிச்சிக்கிட்டாவே போதும், நமக்கு இந்த சனியின் பார்வை ரொம்ப ரொம்ப குறையும். அதற்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷத்துக்கு போகிறது, எல் தீபம் போடுறது, காக்கைக்கு சோறு வைக்கிறது, ஆசிரமங்களுக்கு அன்னதானம் தட்டுறது, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்மளால் என்ன முடியுமோ அது அன்னதானம் மூலமாகவோ எது மூலமாகவோ நம்ம பிறருக்கு உதவணுங்க. நம்ம வீடுகளில் கோயில்களில் பார்க்குறீங்கன்னா இரும்பு அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றலாம். அதுவே வீட்டில் பண்ண முடியுமா? அப்படி இரும்பு வச்சு நம்ம எந்த ஒரு பொருளுமே நம்ம பூஜை அறையில் வைக்கவே கூடாது. இவ்வாறு செய்வதன் மூலம் சனியோட பார்வையிலேருந்து நம்ம விலகலாம். நன்றி, வணக்கம்.